வணக்கம். தீபாவளி வரப்போகுதுன்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும். அதை காட்டில் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்கிறது அந்த காலத்தில் இந்த காலத்துலையும் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, என்ன பலகாரம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஏன் கடையில் வாங்கிட்டா பார்த்தாதா, ஆர்டர் போட்டால் எல்லாத்தையும் வீட்டு வாசலில் வந்து கொடுத்துட்டு போகிறான்னு. அதில் என்னங்க சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 பேர் வேலை பார்க்குறோம், 2 பேர் எங்கே போகிறோம் அப்படி இல்லை, அதெல்லாம் விடுங்க. இருந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் ஒதுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே உட்காந்து ஒரு மாதம் கெட்டு போகாத அதிரசமோ, 1.5 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத முறுக்கும், அதே மாதிரி வீட்டிலே பிடிச்ச லட்டும் இதெல்லாம் தயார் பண்ணி நாங்கள் செஞ்சது அப்படின்னு கொண்டு கொடுக்குறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. தீபாவளியை கொண்டாடுறதே அதுக்காகத்தாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய பிறந்தநாள் வந்தது. என்னுடைய பேரனும் பேத்தி என்ன பண்ணாங்க, எனக்காக அவங்க என்ன பேப்பரில் படம் வரைஞ்சி வெட்டி ஒட்டி ஒரு இதில் போட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ ஒரு 1 கோடி ரூபா பரிசு கிடச்ச மாதிரி எனக்கு இருந்தது. அதாவது ஒரு 4 வயது குழந்தையும் 8 வயது குழந்தையும் தாங்களே ஒன்றை கற்பனை பண்ணி உருவாக்கி அதை எழுதி அதுக்கான நேரம் எடுத்துக்கிட்டு கொடுத்த போது நான் மகிழ்ந்து போனேன். லோகரூபனும் சரி, சாயாதிரியும், அதே மாதிரி நகுல் என்னுடைய இன்னொரு பேரன், அவர் சின்ன பையன், அதனால் அடுத்த வருஷம் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் குடும்ப கதையை சொல்கிறதுக்காக சொல்லலை. இப்போ ஒரு 3 நாளாக வீட்டில் விடாமல் அதிரசம் பண்ணுறாங்க, முறுக்கு பண்ணுறாங்க, அச்சு முறுக்கு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க பார்த்தீங்களா. அடையப்பா, அது ஒரு சந்தோஷம் எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ பெரிய வீடுகளில் தோட்டந்துறவுகள் இருக்கும், வயல் நிலமெல்லாம் இருக்கும். ஒன்றும் இல்லை, அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம். அப்போ ஒரு சின்ன டப்பாவில் ஒரு டேபிள் ரோஸ் வச்சு அதுக்கு தினம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு அது பூத்துச்சுன்னு வைங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது நம்ம வச்ச செடி, நம்ம வச்ச மரம். நாங்கள் வச்ச மரத்தில் ஒரு நாள் நல்ல ஒரு கொய்யாப்பழம் பழுத்துருந்துச்சு. அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நாளைக்கு பிடுங்கலாம்னு நினச்சிருந்தோம். அதை ஒரு அணில் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. உடனே நாங்கள் அதை பிடுங்கலை. எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக போச்சு. நம்ம வீட்டு இதுக்கு ஒரு விருந்தாள் வந்திருக்காரு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்போ நாம் வச்ச மரம், நாம் வச்ச செடி, செடியில் பூத்த பூ, செடியில் பழுத்த பழம், நம்ம செஞ்ச சமையல், நம்மளே தயாரிச்சுக்கிட்ட ஆடைகள், அதுவும் நம்ம செல்ஃபாக வீடுகளில் இந்த தையல் மிஷின் வச்சுருப்பாங்க, டிசைனாக பண்ணி கொடுப்பாங்க. இவை எல்லாமே நாமே செஞ்சிட்டோம்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. இதை தான் காந்தியடிகள் சொன்னார். கிராம பொருளாதாரம்னு சொல்கிற போது ஜேசி குமரப்பான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய பொருளாதார ஆலோசகரே அவர் தான் பாங்க. அதாவது ஒரு 35 ரூபா இருந்தால் ஒரு வீடு கட்டிடலாம் அப்படின்னு அவர் அந்த காலத்தில் எழுதுகிறார். வெறும் 35 ரூபா இருந்தால், அதாவது மண், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணே எடுத்து உருண்டை அது பண்ணி செவரு வச்சு 4 மூங்கில் வச்சா ஜன்னல், மேலே கூரை போட்டு வாசலில் ஒரு கதவை வச்சிட்டோம்னா போதும், வீடு தயாராக இருக்குது. தரையை மெழுகிட்டோம்னா அருமையாக காத்தோட்டம் வரும், இந்த பக்கம் தின்ன. இப்போ அவர் சொல்கிற விஷயத்தை பார்க்குற போது இது எல்லாமே செஞ்சிட முடியும். ஏன், நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்ப வீட்டுக்கு வெள்ளையடிக்க நானும் நண்பர்களுமே திட்டமிடுவோம். சுண்ணாம்பு வாங்கிட்டு போட்டு தயார் பண்ணி ஒரு நாள் முழுக்க எங்கள் வீட்டில் வெள்ளையடித்தா இன்னொரு நாளைக்கு அவங்க வீட்டில் போய் வெள்ளையடிப்போம். அதோடு அன்றைக்கி பூரா முடிச்சு ஆற்றுல போய் குளிச்சுட்டு வீடு வெள்ளையாக இருக்கிறத பார்த்தோன்னே இருக்கிற சந்தோஷம் இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது. இன்றைக்கி இதை நீங்கள் சொன்னால் இது என்ன சில்லியான வேலை பார்த்துக்கிட்டு, ஒரு படிக்கிற பையன் பார்க்குற வேலையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இது ஒரு படிப்பு தானேங்க. நம்ம செய்கிற அழகு எல்லாமே சிறப்பான விஷயம் தானே. அதனால் நீங்கள் கொண்டாட்டங்கள் வருகிற போது அந்த கொண்டாட்டங்களை கொண்டாடுங்க. வாழ்த்து அட்டை வாங்கி கையில் எழுதுங்க. அந்த வாழ்த்து அட்டையில் அன்புடன் அப்படின்னு போட்டு உங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு 50 வருஷம் கழித்து அந்த கையெழுத்து பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் நமக்கு நாமே என்பது போல் இந்த திருவிழாக்களில் நீங்கள் சில செயல்பாடுகளை செஞ்சு பாருங்கள். அதை காட்டில் மகிழ்ச்சி எதுவும் இல்லைங்க. வீட்டில் செய்கின்ற பலகாரங்களுக்கு, வீட்டில் உற்பத்தி பண்ணுகின்ற செயல்பாடுகளுக்கு இணையாக வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் உருவாக்குங்கள், மற்றவர்களுக்கும் தாருங்கள், அவர்கள் தருவதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கொடுத்து பெற்று மகிழ்வது தான் பண்டிகைகள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.